ம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கன்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆ இதை நான் அனுபவமா முன்னாடி உணர்ந்திருக்கேன். ஆனால் அது கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த அனுபவம் ஒரு 5, 6 வருஷம் ஆச்சு. இப்போது அதே அனுபவத்தை நான் பார்க்கும்போது, இதை ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அது என்ன அனுபவம்னா, ஒரு பாடியில் ஒரு உயிர் எப்படி போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது உயிர் வெளியில் போகிற தருணம் எப்படி இருக்கும், அந்த 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 உடல் அப்போது என்ன உணரும், எதிரில் இருக்கவங்க என்ன உணருவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு காஃபி குடிக்கிறாங்க ஒருத்தங்க சூடாக அப்படின்னா, அந்த சூடாக காஃபி குடிக்கிறாங்க, ஆவி வெளியே வருது, அப்படி சூடாக குடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா? அப்போ அதே மாதிரி அந்த உயிர் வெளியில் ஆவி வெளியில் போகுது அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஆவிங்கிறது அந்த அந்த உயிர்ங்கிறது எப்படி வெளியில் போகுது, அப்போ எப்படி அந்த அந்த சிவமாக இருக்க உடல் சவம் அப்படிங்கிற தன்மைக்கு மாறுது அப்படிங்கிறத நான் சாட்சியாக இருந்து பார்க்குறத விட நான் அனுபவபூர்வமாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு முன்னாடி நான் ரொம்ப நாள் தேடி இருக்கேன். சில அனுபவங்களும் பெற்றிருக்கேன். ஆனால் அப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருந்துச்சு. என்னென்னா, அதை பற்றி உறுதியாக சொல்ல முடியல. இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி, இப்படி நடக்கலாம், இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தான் ஒரு யூகம் தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ என்னோடய எனர்ஜி லெவல் எப்படி இருந்தது, இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் இதை ஷேர் பண்ணலாம். இது ஏன் முக்கியம் நான் சொல்ல வரேன்னா, ஒரு 70 வயசு 75 வயசு ஒரு உடல், ஒரு ஆண் பெண், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சில பேர் பயப்படுறாங்க. என்கிட்ட ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆன்மா பற்றியோ, உடல் விடுறது பற்றியோ, அதை பற்றி ஏதோ சும்மா சாதாரண பேசினா கூட, ஐயோ அதை பற்றி பேசாதீங்க, ஐயோங்க என்னங்க இறப்பை பற்றி பேசுகிறீங்க, ஐயோ வேணாங்க எனக்கு பயமாக இருக்குங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த புரிதல் இல்லாதனால தான் இந்த மரணத்தை பற்றி இவ்வளோ பயம். ஒரு 90-85% மரணங்கள் இந்த மாதிரி அதிர்ச்சியிலையும் அந்த பயத்துலேயும் தான், இதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் தான் நிகழுது அப்படிங்கிறது தான் என்னோடய பொதுவான கருத்து. அதனால் இதை ஏன் நான் இப்படி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானேன்னா, இது இப்படி தான் இருக்குங்கிறத யாராவது உண்மையாக நேரில் இப்படி சொன்னால் மற்றவங்களும் இப்படி தான் இருக்குதுன்னு ஒரு உணர்வாக புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது 2 விஷயமாக ஷேர் பண்ணுறேன். இது நான் என்னோடய உடல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய உடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் உடல் வெளியில் போகுதுங்கிறத நானே சாட்சியாக இருந்து பார்த்தப்போ என்ன உணர்வு வந்துச்சு. இப்போது நான் அந்த 3 நாள் எந்த வீடியோவும் போடலை. ஏன்னா எங்கள் அம்மா தான் இந்த உடல் விடாத நான் பார்த்தது. எங்கள் அம்மா தான் இறப்பு நிகழ்ந்தது. அப்போ நான் என்னென்னா, ஒரு தன்மையில் நான் இருந்தேன். அந்த உடல் பற்றி, அப்புறம் அந்த நம்ம அந்த பற்று வச்சுருக்கிறத பற்றி, அப்புறம் அந்த உறவு நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறதெல்லாம் நான் அனுபவமாக சில விஷயங்கள் உணர்ந்தால் கூட, நமக்கு நெருங்கின ஒரு மரணத்தை நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம், வாயில் சொல்லுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லா உயிரும் ஒன்றா நினச்சிக்கிட்டேன், எனக்கு வலிக்காது, நான் துன்பப்பட மாட்டேன் அப்படின்னு வாயில் சொல்கிறதுக்கும், ப்ராக்டிக்கலாக இது நிகழும்போது நம்ம என்ன மாதிரி சாட்சி பாவமாக இருந்து பார்க்குறோம். சாட்சி பாவமாக பார்க்கணும் தானே நம்ம சொல்கிறோம். எல்லாத்தையும் சாட்சியாக பாருங்கள் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஜஸ்ட் மாயை தானே சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் பேசின அத்தனை இதுலேயும் நான் இதை தான் சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு இந்த அனுபவம் வரும்போது நிஜமாகவே என்ன தான் நகழ்ந்துன்னு சொன்னால் தானே நம்ம பேசுகிறதுக்கும், அதாவது ப்ராக்டிக்கலாகவும் தியரிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி நீங்கள் சொல்லலாம், ஒரு தாய் இறந்ததை இவங்க இந்த மாதிரி புரிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னா, உண்மையே சொல்லணும்னா நான் எங்கள் அம்மாவுக்கு இதில் நன்றி சொல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஆன்மா ரொம்ப அழகாக ஒரு வெள்ளரி பழத்துலேருந்து போனதுங்கிறத, நான் போன சனத்துலேருந்து இது நிகழ்ந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 12 டேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. சில பெயினையும் சில சில துன்பங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. அவங்களே வாலண்டரியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த என்னோட வருகைக்கும் நீங்கள் நினைக்கலாம், நான் அவங்களோட பொண்ணுனால இல்லை, ஒருவேளை நான் என்ன சொல்கிறது, பொண்ணுனால நீங்கள் இப்படி எடுத்துக்கிறீங்களா என்னென்னு தெரியல. நான் சரி அப்படியே வச்சுக்கோங்களேன். நான் என்னோடய வருகைக்கும், அவங்க உடல் விடுறது தன்மைக்கும், என்னோட அந்த செயல் நடக்கிறதுக்கும் நிறைய கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த இறையோட இயற்கை சட்டம் இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணுன்னா, இது என்ன கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு உடல் உயிர் வெளியில் போகிறத கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாயை. இது ஒரு என்ன சொல்கிறது, இதை சாட்சியாக இருந்து பார்க்குறது. நம்ம வாயில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி இருங்க, அப்படி இருங்க, சூட்சும உடல், சமாதி அப்படின்னு சொல்லிடலாம். நான் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேங்கிறத உங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் இது உண்மையிலும் உண்மை உங்களுக்கு புரியும் இல்லைங்களா?
அதனால தான் இறைவனே இதை பேச வச்சுருக்கான். நான் ரொம்ப இறைவன்ட்ட கேட்டிருக்கேன். ஒரு உயிர் என் நான் பிரிஞ்சு போகிறத நான் பார்க்கணும். அது எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் அனுபவம் பார்க்கணுன்னு 5, 6 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு டாக்டரா இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கூட நான் வந்து 2, 3 பாடி வந்து போஸ்ட்மார்ட் பண்ணுறதுக்காண்டி நான் உள்ளே போய் அந்த பாடிக்குள்ளே அந்த உடல் ஃபுல்லாக அந்த இறந்து போன உடலை வந்து நம்ம எப்படி வந்து அவங்க பண்ணுறாங்க இல்லையா, இது கிட்னி இது அந்த உடல் ஃபுல்லாக கிழிச்சிட்டு இதை வந்து நான் கஷ்டப்படுத்தணும்னு உங்களை பேசலை. இது இயல்பு. இதை வந்து பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து உங்களை வந்து இது என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு எடுத்துக்காமல் இதை வந்து சாட்சி பாவனமாக கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் பக்குவப்பட்டவங்க தான் நீங்கள் நல்லா கேட்டுருவீங்க. இல்லைனா கொஞ்சம் பேர் பயப்படுறாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, எங்கூட ஃப்ரெண்டு டாக்டர்னு சொன்னேன்ல, அவள் உள்ளே வரும்போது கூட வேப்பிலை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுட்டு தான் வந்தா. நீ ஏன் கேட்டால் நீயும் வச்சுக்கோன்னு சொன்னா. அப்படியான்னு இவங்க இவ்வளோ பண்ணினாலும் எத்தனையோ பாடி பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க 1000 கிட்ட பண்ணியிருப்பாங்க. அந்த அறுவை அந்த பிரேத சிகிச்சை பண்ணியிருப்பாங்க, அறுவை சிகிச்சை. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எடுத்து வச்சுட்டு வராங்க. சரி, அப்போ என்னன்னா, இந்த மனம் தான் அப்படி அதை செயல்படுத்துது. நான் உள்ளே போகும்போது கூட அன்றைக்கி நான் காலையிலே இந்த 2 பாடி வந்து என்னென்னா, நான் ஜென்ஸ் தான் பார்க்குறேன். ஒரு 45, 50 வயசு உள்ள மனிதரையும் ஒரு 70 உள்ள மனிதரை தான் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறத பார்க்குறேன். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, போலீஸ் நிற்கிறாங்க, அந்த 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 அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, சேம் டைமில் நானும் இருக்கேன். அதனால் சில வாசனை திரவியங்கள்லாம் அந்த ரூமில் வச்சுக்கிட்டாங்க. அப்போ எடுத்து பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, உடலை பண்ணும்போது அந்த அந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குண்டான உடல் ஒருத்தர் இருந்தார். ஏங்க உங்கள் அம்மா மரணத்தில் அந்த 3 நாளில் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களான்னா, அது சொன்னம்போது தான் இது சொல்வது உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? நான் உண்மையே சொல்லனா, எங்கள் அம்மா நிஜமாவேங்க, எங்கள் அம்மா வந்து விடுதலை அப்படிங்கிறத ஒரு ஆனந்தமாக என்னோட இருப்பின் கீழ் நான் வந்து சாட்சியாக இருந்து தான் பார்க்குறேன். என்னோட இருப்பின் கீழ் எங்கள் அம்மா மலர்ந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீ இறக்கும்போது ஞானம் அடைஞ்சு போவாங்கன்னு சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா இறக்கும்போது ஞானம் அடைஞ்சு போகிறதையும், அவங்க முகம் மலர்ந்ததையும், அவங்க முகம் வந்து அப்படி குழந்தை மாதிரி ஆனதையும், அவங்கக்குள்ளே என்ன சொல்கிறது, ஒரு குட்டி சிலை, ஒரு அழகான ஒரு தெய்வத்தின் சிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனதையும் நான் அதை உணர்ந்தேன் அந்த நேரத்தில். எனக்குள்ளேயும் ஒரு மரணம் நிகழ்ந்த உணர்வோ ஒரு துன்பமோ இல்லாமல் அவங்க ஒரு வெள்ளி பழத்துலேருந்து அழகாக பிரிச்சுட்டு போன மாதிரி அதுக்காண்டி அவங்க தியானம் பண்ணாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அந்த தெய்வ பக்தியும் அந்த அருளும் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் புரிதல் இருக்குது. அவங்க இந்த சில கருமாக்கள் கழிக்கிறதுக்காண்டி இந்த உடல் எடுத்து வந்திருக்காங்கிறதும், இந்த கடைசி நேரத்தில் இந்த 12 டேஸ் வந்து சில பெயின் அனுபவிக்கணுங்கிறதுக்காண்டியும் அது வெளியே போகும்போது அவங்க இயல்பாக அந்த முன்னாடி செஞ்ச ஒரு ஞானத்தின் ஒரு இந்த பயிற்சி அதெல்லாம் காரணமாகவும் ஈஸியாக வெளில போயிட்டாங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. எஸ்பெஷலி நான் சாட்சியாக இருந்து பக்கத்தில் பார்க்குறேன். சரிங்களா, நான் தொட்டுக்கிட்டே இருந்தேன் எங்கள் அம்மாவை. அந்த உடல் சூடை பார்க்குறேன். இதை இன்னொரு டைம் நான் கொஞ்சம் நல்லா பேசுகிறேன். அதை அந்த கீழேருந்து பாடியிலேருந்து அந்த சில்னஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த நெற்றி பொட்டில் மட்டும்தான் சூடு இருக்குது. இது ஏன் நெற்றி பொட்டில் சூடாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த உயிர் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியலங்கிறாங்க, மனம் எங்கே தெரியலங்கிறாங்க, எப்படி வெளியே போகுதுங்கிறாங்க, எந்தெந்த வழியிலோ போகுதுங்கிறாங்களா. நான் நேரில் இருந்து ஒரு சாட்சியாக இருந்து பார்க்கும்போது சொல்கிறது வந்து இது வந்து உறுதியாக நிறைய பேர் வந்து நம்பிக்கையாக வந்து இப்படி தான் நிகழுமா, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான தான் இறை என்னை சாட்சியாக இருந்து பேச வச்சு தான் நினைக்கிறேன். ஸோ இதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆழமாக இதை கவனிங்க. நான் வந்து கொஞ்சம் கலந்து தான் பேசுகிறேன். அப்படி வந்து என்னென்னா, எப்படி டக்குன்னு இந்த உணர்வு வந்திருக்கும், இந்த நிலைக்கு எனக்கு தள்ளப்படலை. இதுக்கு முன்னாடி சில அனுபவங்களையும் சில சில செயல்களும் எனக்கு இயற்கை வந்து கற்றுக் கொடுத்துட்டு தான் இதை பார்க்க வச்சிச்சு அப்படிங்கிறதுக்காண்டி. நான் எப்படின்னா, நான் இந்த ஃப்ரெண்டு கூட போகும்போதெல்லாம் அவகிட்ட கேட்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இதயம், அப்புறமா இந்த புறநோயாளிகள், இந்த எமர்ஜென்சி லைனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி வருவாங்க, திடீர்னு கை காலில் உடஞ்சி வரும், திடீர்னு வந்து இது என்னது தீ வந்து ஏதாவது குக்கர் வெடிச்சிருக்கும், இந்த மாதிரி ஏதாவது தீ விபத்தாயிருக்கும், மண்ணெண்ணெய் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இந்த மாதிரி கொண்டு வந்து வரும்போது அந்த இடத்துல பண்ணணும். அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். அப்போ அந்த டைமில் அவளுக்கு என் ஃப்ரெண்டுக்கு அங்கே தான் டியூட்டி. ஸோ நாய் திடீர்னு கடிச்சிரும், பாம்பு கடிச்சிரும், இந்த மாதிரி. நான் பாம்பு கடிச்ச இதை பார்த்ததில்ல, ஆனால் நாய் கடிச்சது இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். இந்த உடல் இந்த மாதிரி ரத்தம் கரைஞ்சி போகிறதெல்லாம். அப்போ வந்து என்னென்னா, இது நான் உடலை இதை வந்து பற்றட்டும் இல்லையா, அந்த உடல். நான் நினச்சிருக்கேன் என் உடல் வந்து காசியில் வந்து அந்த மணிகர்ணிகா அந்த இதில் வந்து
மணிகரன் அந்த அந்த இதில் வந்து இந்த உடலை வச்சு நம்ம எரிஞ்சால் எப்படி இருக்கும், நம்ம கை கால் இது மேலே தானே இவ்வளோ பற்று, இது மேலே இவ்வளோ ஆசை, நம்ம உடல் இப்படி தானே வருது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து இதை நம்ம இன்னொரு உடலை பார்க்கும்போது நம்ம பயப்படுறோமா, நம்ம சும்மா வாய் தான் பேசுகிறோமா, நம்மளால் வந்து அதை உணர்ந்ததை புரிஞ்சிக்க முடியுதான்னு செக் பண்ணுறதுக்காண்டி நிறைய பார்த்துருக்கேன். சில பேர் வந்து முறுக்கு கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்டு. சில பேர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சில பேர் ட்ரிங்க்ஸ் கேட்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப அழுவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு நேரில் எதுவுமே பார்க்குற வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. நான் பாடி மட்டும் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கேன் அந்த சுச்சுவேஷனில் அவள் கூட இருந்து. அப்போ இதோட சொல்ல மாட்டேனே, ஃபேமிலி பிளானிங்கும் நான் 2-3 கேஸ் பார்த்துருக்கேன். சேம் டைமில் சிசரிங் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். எனக்கே நான் இந்த உடல் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ எதுக்கு பயம்னா, நம்ம உடல் நம்ம கத்தி வச்சு கீறும் போது நம்ம பயம் வருது. அச்சச்சோ நம்ம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன, அது எப்படி இருக்கும், அது ஏன் பயப்படுறோம், அப்போ டாக்டருக்கு மட்டும் ஏன் பயப்பட மாட்டேங்கிறாங்க, அவங்க மட்டும் பெரிய பெரிய கத்தி வச்சு சங்கினா இருக்கிறாங்க, அந்த ரத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்க, நம்ம ஏன் ஐயோன்னு பயப்படுறோம் அப்படிங்கிறத உணர்றதுக்கு தான் நான் இதை அனுபவமாக பார்க்க தான் இதை கேட்டுட்டு இருந்தேன். இயற்கை எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் அப்படி பாடி அப்படி கிளிக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தெர்மோகோல் இருக்குது பார்த்தீங்களா, தெர்மோகோல் அப்படி உதிர்த்தா அப்படி இருக்கும். அது எப்படி வந்து இந்த அருங்கோண ஷேப்பில் அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க, அதே மாதிரி அந்த கொழுப்பு வந்து உருண்டையாக தான் இருக்குது. இப்படி கை வச்சு இப்படி தட்டினா நிறைய உளுந்துடும் போல் இருக்குது. அந்த மாதிரி எல்லோ கலரில், அதாவது கொழுப்பு அதிகமாக உள்ளவங்களுக்கு வந்து நல்ல திக்கான இது தேனில் என்னது நெய் உள்ள கலர் மாதிரியும், அதில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும்ல அது மாதிரியும், கொஞ்சம் வந்து அந்த வயசானவர்னு சொன்னீங்களா, கொஞ்சம் 70 வயசா 65 வயசு இருக்கும், அவருக்கு வந்து கொழுப்பு கொஞ்சமாக தான் இருக்குது, ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு லேயராக தான் இருக்குது. அவருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கொழுப்பே இல்லை, அந்த உருண்டையாக இல்லவே இல்லை, லைட்டாக சும்மா இருக்குது. சில ஆடுகள் கூட அப்படி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க இதயம், கிட்னி, கல்லீரல் இதுதான் உறுப்பெல்லாம் காமிச்சிட்டே வராங்க. அப்போ இதயத்தை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ரத்தம் வந்து நான் நினச்சேன் பாடி ஃபுல்லாக உறைஞ்சிரும் போல், அதுக்கப்புறம் அறுக்கும்போதுன்னு பார்த்தேன். அப்படி இல்லை, இதயத்துக்குள்ள ஒரு ரத்தம் அப்படி இருக்குது. அவங்க கையில் அந்த தூக்கி காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தலையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நேரமாக அடித்தாங்க உடைக்க. நான் நினச்சேன் சட்டுன்னு ஒரு கீழே விழுந்து ஆக்சிடெண்ட்டில் மண்டை தெரிச்சுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சுத்தியில் வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு உடைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கான மண்டை வந்து எவ்வளோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில், ஒரு ஹெல்மெட் இல்லாத ஆக்சிடெண்ட்டில் எப்படி தெரிச்சுது பாருங்களேன், மண்டை தெரிச்சிச்சுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அப்படின்னு நினச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா 70% தண்ணி இருக்குதுன்னு மூலையில் பார்த்துருக்கோம்ல, அவங்க என்கிட்ட குத்தி காமிக்கிறாங்க. அப்படி தண்ணி தான் சீத்துன்னு வெளியே வருது. எப்படி ஒரு பஞ்சை குத்துனா ஒரு இதுக்குள்ளே தண்ணி வெளியே வரும்ல, அது மாதிரி தான் வருது. அந்த மூளை அந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த 2 பாடியும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா, இதை பற்றி கொஞ்சம் பயம் போயிடுச்சு. 2வது உடல் மேலே ஒரு பற்று போயிடுச்சு. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இது நிகழ்வு வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நிகழ்ந்திருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னால், இதை பார்த்துட்டேன். அதே மாதிரி 2 ஃபேமிலி பிளானிங் பண்ணதையும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிசரின் பண்ணுறது பார்த்துருக்கேன். சிசரின் பண்ணும்போது என்னென்னு கேட்டேன், இப்போ ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவறையில் இவ்வாறு உள்ளது அப்படின்னு சொன்னால், நீங்களோ டாக்டர் பார்த்துருப்பாங்க. நான் வந்து டாக்டர் கிடையாது. ஆனால் எனக்கு இறைவன் எப்படி கொடுத்தாங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவங்க பாடி அந்த வயிற்றை இந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பலூன் ஒயிட் கலர் பலூன் இருக்கும் பார்த்தீங்களா, ஒயிட்டில் சாண்டல் பலூன் இருக்கும், அது மாதிரிக்குள்ளே இருக்குது. மண்டை வந்து முடியோடு இருக்குது. அப்போ இந்த பனிக்குடம் உடையல. அப்போ வந்து நான் பார்க்குறேன், ஜஸ்ட் பக்கத்தில் பார்க்குறேன். என்னாச்சுன்னா, என்னது இவ்வளோ எடுத்தாச்சு, உள்ள பலூன் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா, அந்த பலூனை உடச்சி விடும்போது தான் அந்த நீர் அந்த பனிக்குடம் உடஞ்சிச்சு. அப்போ அந்த குழந்தைய உடனே எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய எடுத்துங்க அந்த இதில் வச்சுருப்பாங்களே, ஒரு இதில் என்கிட்ட கையில் கொடுத்தப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஐயோ நான் எப்படி வாங்குறது, கையில் வாங்குங்கிறாங்க. எனக்கு வேறு வந்து அந்த ஹைஜீனிக்காக இருக்கணும்ல, கையை வந்து க்ளவுஸ் மாட்டி இதை மாட்டி எப்படி இருக்கணும்ல, அந்த மாதிரி நிற்கிறேன் நான். இதெல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்து அந்த குழந்தை பார்க்குறேன். அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏங்க நீங்கள் வந்து எப்படி இது மாதிரி அப்படின்லாம் புரிஞ்சிங்கன்னா அது 2வது விஷயம். இருந்தாலும் எனக்கு இறைவன் கொடுத்த இந்த 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 இது என்ன சொல்கிறது, ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அப்போது என்ன பண்ணுறேன்னா, அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. எனக்கு பயம், ஐயோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த குழந்தைய பூமியிலுக்கு வந்து நம்ம தூக்குவான்னு சொல்லிட்டு நான் உடனே அங்கேருந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தைய வச்சு பிடிக்கிறதுக்கு, அதில் வச்சு நான் வாங்கி வச்சுட்டேன். அவங்க அந்த குழந்தைய அந்த ஓரத்தில் அப்படி வச்சுட்டு வேகமாக அந்த குழந்தைக்கு அந்த பிளட்டு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அந்த டாக்டர் நர்ஸு சுற்றி உள்ளவங்களாம் சேர்த்து வேகமாக அந்த 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 ரத்தம் வராமல் ரொம்ப வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க. திரும்பி பார்த்தா அந்த குழந்தை டொங்கி அங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்போ அந்த குழந்தைய அம்மாவை பார்க்குறதுக்கு காப்பாற்றுறதுல இந்த நர்ஸு டாக்டர்லாம் எவ்வளோ டெடிக்கேட்டாக வேலை செய்கிறாங்க தெரியுமா. அப்படியே என்னமோ தீ மாதிரி வேலை செய்வாங்கன்னு கேள்விப்பட்டோம்ல, அது மாதிரி வேலை செய்கிறாங்க. சீக்கிரம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இந்த பஞ்சு கொடுங்கன்னு சொல்லும்போது இந்த பஞ்சு எடுத்துருந்தாங்கன்னு கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா. அப்போ வந்து என்னென்னா, அந்த உடல் மேலே விட்டுறது, இந்த மாதிரி வந்து
அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை வந்து எனக்கு பிடிக்கும். அப்போ பாருங்களேன், ஃபீட் பண்ணிகிட்டே வரான் கொஞ்சம் கொஞ்சமாக, டக்குன்னு செய்யலை. இந்த எண்ணத்தை கொடுத்து, அதுக்கு வாய்ப்பை கொடுத்து, அதுக்கு அனுபவத்தை கொடுத்து, இது மாதிரி செஞ்சுட்டே வராங்க. அப்போ நான் நினச்சிருக்கேன், அப்போ நம்ம உடல் விடுறத யாரும் எங்கள் பாட்டிகிட்ட சொல்லுவேன், பாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஆகும்போது என்கிட்ட சொல்லணும், நான் உங்களை பார்க்கணும், அப்போ தான் நீங்கள் எங்கே போகணுன்னு நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன், இல்லைன்னா உங்களுக்கு வழிகாட்ட மாட்டேன்னு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது 8 வருஷம் முன்னாடியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். எங்கள் பாட்டி வந்து அந்த சுச்சுவேஷன் அதே மாதிரி தாங்க ஆச்சு. அந்த அந்த உடல் அப்போ வந்து எனக்கு புரியல. இந்த மாதிரி வந்து எங்கள் பாட்டிக்கு நின்றுச்சு, இந்த மாதிரி உயிர் வந்து வெளில போயிடுச்சு, அப்படி இப்படி தான் போகுது அப்படிங்கிறது புரியல. ஆனால் நிகழ்ந்துச்சு என் முன்னாடி தான். ஆனால் எனக்கு அதை புரிஞ்சிக்கூடிய பக்குவம் இல்லை. ஆனால் இப்போ எங்கள் அம்மாவுக்கு நிகழும்போது எங்கள் அம்மா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டே இருக்காங்க. நான் என் அம்மா சொல்லிகிட்டு இருக்கேன், நித்தியத்தோட நல்லா சுடுது. பர்ட்டிகுலர் டைமுக்கு அப்புறம் எங்கள் அம்மா அப்படியே வந்து மேல் மூச்சோடு நின்று அவங்களோட அது அந்த அந்த அவ்வளோதான் அந்த ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே வந்து அந்த சூழ்நிலை அந்த முகம் அப்படியே ஒரு கோல்டன் கலரில் ஒரு லெமன் எல்லோ கலரில் மாறுது. அப்படியே அவங்க அவங்க உடல் தன்மையெல்லாம் மாறுது. அப்படியே அந்த சூழ்நிலையே மாறுது. அந்த அந்த இடத்துல வந்து ஒரு இறப்பு நிகழ்ந்ததுக்குரிய நிகழ்வே நிகழலை. என்ன சொல்கிறதுனா, பக்கத்தில் உள்ளவங்க கூட இவ்வளோ நாள் உங்களுக்காண்டி தான் பார்த்துருப்பாங்க போல் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்ன சொல்லுதுன்னா, அந்த உடல் ஹாப்பினஸை நான் வெளியே போனதை நான் உணர்ந்தேன். ஸோ வந்து நான் பார்த்தது இதனால எனக்கு நிறைய இது பார்த்துட்டா கூட இது ஹாப்பினஸ் போயிருக்கான்னு சொல்கிறதில்ல. ஆனால் எனக்கு 100% உணர முடிஞ்சிச்சு. ஹாப்பியாக தான் போனாங்கன்னு. எங்கள் பாட்டியை நான் உணர்ந்தப்போ ஒரு எனக்கு 80% தான் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு, 20% புரியல. எங்கள் அம்மாவுக்கு வந்து 100% நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இப்போ கூட நான் பேசும்போது கூட எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கங்கிறத என்னால் ஆணித்தரமாக உணர முடியுது. ஸோ அதனால தான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஏன் விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, எல்லா லெவலில் சோலும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்ல நான் இது சொல்கிறேன். ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தங்களுக்கு நான் நேர்லேருந்து பேசினா இந்த சுச்சுவேஷன் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கணும், அதாவது என்னென்னா ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பேசும்போது இது எல்லாத்துக்கும் இந்த தெளிவு பிறக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இதில். சரிங்களா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முந்தியெல்லாம் நான் வந்து சில காரணங்கள், சில தெளிவுகள்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் பிரபஞ்சம் இப்போ அதுவே அந்த தெளிவும் கொடுத்துறதுனால இன்னும் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக பேச வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண மாதிரி அந்த உடல் எப்படி போகுது, அங்கே அந்த அந்த புருவ மத்தியில் எப்படி அந்த ஹீட் இருக்குது, அந்த ஹீட் எப்படி வந்து அப்படி அது எப்படி காணல் இருக்கும், அது அப்படியே ஊதி ஊதி அப்படி இப்படி இந்த கொல்லன் பட்டறையில் அடிக்கும்போது எப்படி அந்த மாதிரி ஊதுற மாதிரி நம்ம சுவாசம் அந்த அந்த வெளி சுவாசம் அந்த மாதிரி போகுது. அதுக்கப்புறம் எப்படி அந்த சிவசக்தி ஐக்கியமாகுது, இதெல்லாம் நான் முன்னாடியே பேசிட்டேன். ஆனால் அந்த அந்த உயிர் வந்து அந்த ஹீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த உடல் விடும்போது அந்த ஹீட் வந்து அதுதான் இறுதியாக அந்த உடல் கீழ்ப்பாகத்திலேருந்து வந்து நெத்தி புருவத்தில் மட்டும்தான் அந்த ஹீட் கொஞ்ச நாள் இருந்துச்சு. அப்புறம் அதுவும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்போது சயின்ஸ் படி பார்த்தா அந்த ஆர்கான்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் காது கேட்கும், எல்லாமே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கண் பார்க்கும், அந்த கண்ணை மூடி இருந்தாலும் அந்த அந்த அவங்க இல்லாமல் அந்த அந்த நேரத்துலேயே நான் எங்கள் அம்மாவோட அந்த ஆன்மா வெளியே வந்ததையும், அந்த ஆன்மாவோட தெளிவையும், அந்த ஞானத்தன்மையும், அவங்க ஒரு விடுதலையை ஹாப்பியாக அடைஞ்சிட்டாங்கிறதையும், அதுக்கு முன்னாடி ஒரு 12 டேஸ் எவ்வளோ துன்பப்பட்டு அவங்க கர்மாவையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்கிறதையும் நான் டெஃபினட்டாக நேரில் பார்த்தேன். அதனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக என்னால் பேச முடியுது. ஸோ வந்து என்ன இங்கே வந்து அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் அனைத்தும் நீங்கள் அனுபவிக்காமல் இந்த உடல் விட்டு போகவே முடியல. நம்ம இன்றைக்கி அகங்காரம், ஆணவம், திமிரு, பணம், நான் பெரிய ஆள் அப்படின்னு அந்தஸ்தில் சண்டை போட்டு பிரிஞ்சு அப்படி இப்படி ஏதோ பண்ணுறோம்ல. ஆனால் அதோட அதோட விளைவை செய்கிறவங்க அனுபவிக்காமல், விதைச்சவங்க அறுவடை பண்ணாமல் இங்கே இந்த பூமியை விட்டு எக்ஸிட் ஆகவே முடியல. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத திரும்ப திரும்ப நான் அடிக்கோட்டு சொல்கிறேன். அதனால் மறந்தும் கூட ஒருத்தங்களுக்கு தீமை செஞ்சக்கூடாது. தீமை செய்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் செஞ்சதை காண்டி மட்டும்தான் இங்கே தீமை நடக்கும். எத்தனையோ வீடியோ எவ்வளோ பேசுகிறாங்க, கணவர் குடும்பப்படுத்துகிறாங்க, நம்ம மாமனார் நாத்தனார் குடும்பப்படுத்துகிறாங்க, மாமியார் குடும்பப்படுத்துகிறாங்க, நாத்தனார் இப்படி எனக்கு இவ்வளோ துன்பம், இவ்வளோ நோய், இவ்வளோ கடன், இப்படி அவமானம், நான் எப்படி வாழ்கிறேன்னு தெரியுமா, நான் வந்து தினம் இப்படி இருக்கேன், நான் என்ன பாவம் பண்ணேன், இப்போ நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. வினை விதைத்தவன் மட்டும்தான் இருக்க முடியும், யாரும் இருக்க முடியாது.
அதனால தான் உங்கள் துன்பத்தை உங்கள் பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தவங்க வாங்க நினச்சா கூட முடியாதுங்கிறத நீங்கள் ஆணித்தரமாக இங்கே புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறேன், காலம் வந்து எவ்வளோ கணிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். என்ன மாதிரி ஒருத்தங்களை பேச வைக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா நான் வந்து பொதுவாக வந்து நான் நினச்சிருந்தேன், இது நம்ம அம்மா பற்றி, நம்ம வீடை பற்றி, நம்ம ஃபேமிலியை பற்றி இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் போய் பேசி அது எல்லோரும் கேட்டு எந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்கங்கிற ஒரு 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 சின்ன ஒரு எனக்கு ஈகோ இருந்துச்சுன்னா என்னால் இப்படி பேசவே முடியாது. அதை உடச்சி எனக்கு எனக்கு இறைவன் வந்து அவன் அருளை கொடுத்து அவனை உள்ளிருந்து இப்படி செயல்படும்போது நான் கருவியாக இருக்கேன்னு உணரும்போது ஒரு வகையில் நான் கிஃப்டட் தான் நினைக்கிறேன். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இதை சிறுசாக நினச்சிக்க வேண்டாம். ஏதோ 10ல் 1 11 வீடியோ நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் வந்து இது அட்லீஸ்ட் கேட்குறவங்களாவது இந்த 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 சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, இந்த 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 மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா மாறிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ அகங்காரம் இருக்கட்டும், எவ்வளோ கூட பிரிஞ்சிருந்தீங்களா, எவ்வளோ சண்டை போட்டிங்களா, விட்டு கொடுக்கு முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் அந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போங்க, தப்பே கிடையாது. விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம குறைஞ்சே போயிட மாட்டோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வாய்ப்பை நழுவ விட்டிங்கன்னா எத்தனை வருஷங்கள் ஆகுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, அந்த அந்த கால சூழ்நிலைக்கும் தெரியாது. கர்ம கணக்கின் கட்டாயம் 30 வருஷம் 20 வருஷம் கூட திரும்ப அந்த சூழ்நிலை வரலாம். ஏன் அது புரியாமல் செய்கிறாங்க எல்லாருமே. எங்கள் அம்மா மட்டும் இது உணர்ந்து இருந்தாங்கன்னா அந்த 12 டேஸ் உள்ளதை 12 வருஷம் கர்மாவை 12 டேஸில் அடைஞ்சாங்கன்னு சொன்னேன்ல, அந்த 12 டேஸை 12 மினிட்ஸில் 12 செகண்டில் நடந்திருக்கும். அவங்க மட்டும் அந்த தன்மையில் இருந்தால். ஆனால் கண்டிப்பாக அந்த 12 டேஸுங்கிறத வந்து மாறாது. அந்த அந்த அதை வந்து ஹவர்ஸ்லேருந்து செகண்ட்ஸில் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுங்களா? அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். ஆனால் எங்கள் அம்மா கடைசியில் வந்து ரொம்ப தெளிவாக அந்த உடல் விட்டு போனாங்க. ரொம்ப அந்த உடல் விட்டு போன செகண்டில் அவங்க ஆனந்தமாக உணர்ந்தாங்க. அவங்க ஞானம் அடைஞ்சது நான் உணர்ந்தேன். ஏன்னா அது எனக்கு புரியுது. எங்கள் அம்மாவோட அந்த ஃபேஸ், அவங்களோட அந்த சூழ்நிலை எல்லாமே. அவங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் எங்கள் அம்மாவை பார்க்குற விதம், நான் அப்போ தான் அந்த ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் அது. ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி இதை ஷேர் பண்ணுறேன். அதனால் இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஒரு உடல் விடும்போது அது எவ்வாறு அது கலண்டு போகுது, அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தோ எடுத்தோ காமிக்கிறது இல்லை. இது ஒரு கான்சியஸ், சரிங்களா? கான்சியஸ். இதை வந்து நான் என்ன கேட்டிருக்கேன்னா, எனக்கு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த வரம் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கொடுத்து எங்கள் அம்மா வந்து இந்த அனுபவத்தை கொண்டு வர்றது எவ்வளோ ரூபா கொடுத்து, எவ்வளோ பயிற்சி கொடுத்து நான் அதை கற்றுக்க முடியும் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஆனால் எனக்கு ஏன்னா இதோட மாயை, இது ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு சாட்சியாக பார்க்குறதுக்கு எங்கள் அம்மாவே எனக்கு டெமோவாக இருந்து எங்கள் அம்மாவே அந்த மரணத்தை காமிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க உண்மையே. அந்த 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 ஒரு தாத்பரியம், அந்த ஒரு அதிசயம், அந்த சத்தியத்தின் பேரில் நான் சொல்கிறேன். இங்கே மரணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு துன்பமாக வந்துச்சுன்னா, யாரையோ நீங்கள் துன்பமே படாதவங்க அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. மரணம்னா இப்படி தான் இருக்கும் போல், இப்படி தான் கடைசி ஆகும்போது நம்ம இப்படி தான் திரும்ப பண்ணோம் அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை அவங்களுக்கு வருது அப்படின்னு ஏதாவது செஞ்சுருக்காங்கன்னா அவங்க முன்னாடி செஞ்சதாக இருக்கும். அந்த கணக்கு டேலி பண்ணுறதுக்காண்டி வராங்க. இது ஒரு ஜஸ்ட் அனுபவம். எங்கள் அம்மா இன்னொரு விஷயம் எனக்கு உள்ளுணர்வாக ஷேர் பண்ணாங்க. அவங்க இப்போ வந்து நீங்கள் எந்த துன்பத்துக்குள்ளே போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த மரணம் வேணால் வச்சுக்கோங்க. அந்த மரணம் அந்த உடல் வந்து அழுவுமே ஒலிக்குமே அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஜஸ்ட்டு அந்த உடல் அனுபவிக்க போகும்போது ஜஸ்ட் தான் ஆன்மா வெளியே வந்துடுமா. அப்போ அந்த உடல் வந்து சும்மா தான் ஆகுமா, சும்மா தான் அந்த வலியை அனுபவிக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, இப்போ ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து தூக்கு மாட்டும் போது கழுத்தை இப்படி நெரிக்கிறாங்களா, அப்போவே ஆன்மா வெளியே போயிடுமா. அந்த உடல் மட்டும்தான் அந்த துன்பத்தை அனுபவிக்குமா, ஆன்மா அனுபவிக்காதான். ஸோ அதனால் வந்து என்னென்னா, ஒரு டேபிளை தூக்குறீங்க, அது மேலே ஒரு இதை வைக்கிறீங்க, என்னது ஒரு சூடான பாத்திரத்தை வைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் அந்த சூடான அந்த 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 ஃபீல் பண்ணுற கையை அடியில் வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஃபீல் பண்ண மாட்டீங்க. அப்போது வந்து எந்த வகையான இருந்தால் கூட, மரணமாக இருந்தால் கூட, நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த வகை மரணமாக இருந்தால் கூட அந்த சனத்தில் அந்த உடல் வெளியே வந்துடுது. அந்த ஆன்மா, அந்த உயிர் சக்தி வெளியே வந்துடுது. உடல் மட்டும்தான் துன்பப்படுது. ஆனால் நம்ம வெளியில் பார்க்குறோம்ல, அடிபட்டு இந்த மாதிரி செய்கிறாங்களே, அதெல்லாம் சும்மா. நம்ம நினைக்கிற மாதிரி ஐயோ அவ்வளோ துன்பம் இல்லை. அது வந்து வலிக்காமல் தான் இருக்குங்கிறத எங்கள் அம்மா எனக்கு உணர்த்துனாங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போது நான் இப்படி ஒரு வீடியோ 3 நாள் கழிச்சு பண்ணுவேன்னு நான் கனவோடு நினைக்கல.
ரெண்டாவது என்னென்னா எனக்கு வந்து அதிசயத்துலேயும் அதிசயமாக இருக்குது, ஆனந்தமாகவும் இருக்குது. ஆனால் அப்பப்போ எனக்கு ஞாபகம் வருது, அம்மா அம்மா அந்த ஃபிசிக்கல் அந்த அந்த உடல் அந்த இல்லையே அந்த அப்படின்னு வந்தால் கூட எங்கள் அம்மா அடுத்த செகண்டே ஒரு ஹாப்பினஸ்ஸு எனக்கே அதுக்குள்ளே புகுத்துறாங்க. யார் சொன்னது? இந்த காற்றா, இந்த வாசனையா, இந்த குளிர்ச்சியா அப்படின்னு என்னை வந்து அவங்க இந்த வந்துட்டேன் அப்படின்னு என்னை வந்து அவங்க சொல்லி அடுத்த செகண்ட் எனக்கு புரிய வச்சுறாங்க. ஸோ வந்து என்னென்னா இதை நான் அவங்ககிட்ட வந்து சொல்லும்போது வந்து ஒரு மரணம் கொண்டாட்டம், மரணம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வசந்தம், மரணம் வந்து ஒரு பெரிய இதை நான் அனுபவத்தில் கொண்டு வருவேன்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் வரும்போது தான் என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.